ஸோ ஒரு ரியாக்ஷன்ல என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ பாருங்க, இந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கிறுக்கி வச்சிருக்கேன், இதெல்லாம் அழைச்சிடுறேன். இதெல்லாம் அழைச்சிட்டு இப்போ இது ஃப்ரீயா இதை மட்டும் படிப்போம். இங்க பாருங்க. பாருங்க, ஒரு ஃபீனால் இருக்கான். இந்த ஃபீனால் வந்து எலக்ட்ரோஃபைல் கூட ரியாக்ட் பண்றான். அந்த எலக்ட்ரோஃபைல் கூட ரியாக்ட் பண்ணும்பொழுது ஃபீனாலுடைய ஆர்த்தோல அந்த ஈ உட்காந்துருக்கான், ஃபீனாலுடைய பேராவில் அந்த ஈ உட்காந்துருக்கான். ஒய் நாட் மெட்டா? ஒய் நாட் மெட்டா? பிகாஸ் here this concept explain us ஏன் மெட்டா கிடைக்கல, ஏன் பேரா கிடைக்குது, ஏன் ஆர்த்தோ கிடைக்குதுன்ட்டு இந்த ரெசனன்ஸ் எஃபெக்ட் சொல்றான். என்ன சொல்றான்? பிளஸ் ஆர் குரூப் இருக்கா? ஆமா இருக்கு. லோன் பேர் இருக்கான், அவன் ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆவான், சுத்துவான். ஏன் ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகும்? தட்ஸ் an next question. அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆவான். டியூரிங் த ரெசனன்ஸ் ஆர்த்தோ பேரா எக்ஸஸ் ஆஃப் சார்ஜ் இருக்கு. மெட்டா டெஃபிஷியன்ல ஆகல, ஆனா ஆர்த்தோ பேரா இருக்கிறத விட எக்ஸஸ் ஆஃப் சார்ஜ் இருக்கு. அதனால அந்த வர எலக்ட்ரோஃபைல் அவன் டெஃபிஷியன்ட், பாவம் பசியோட வரான். அவன் பார்க்கறான், அவன் பிளஸ் மைனஸ் எங்க கண்ணுக்கு தெரியுதுன்னு பார்க்கறான். ஆர்த்தோபேரால மைனஸ் தெரியுது அந்த ரெசனன்ஸால. கப்பு கப்புன்னு உட்காந்துடுறான். இப்படிதான் ஒரு ரியாக்ஷன். பேராசிட்டமால், பேரா பொசிஷன் ஏன் சூஸ் பண்ணா? இந்த மாதிரி ஒரு செலக்டிவான ரியாக்ஷன்ஸால தான் இதை தான் ப்ரிப்பேர் பண்ணான்னு நான் சொல்ல. இந்த மாதிரி ஒரு செலக்டிவான ஒரு ரியாக்ஷன்ஸால தான் அதை ப்ரிப்பேர் பண்ண முடியும். மக்களே, சூப்பரான விஷயம்டா. 12th முடிக்கிற வரைக்கும், அமீன்ஸ் முடிக்கிற வரைக்கும் இது உனக்கு உண்டு. அமீன்ஸ் முடிக்கிற வரைக்குமே உண்டு இந்த ஒரு கான்செப்ட். ஞாபகம் வச்சுக்கோ. இதுல மெக்கானிசம்லாம் இருக்கு. இது எப்படி வந்து இது ஃபார்ம் ஆச்சுன்னா அது அடுத்த சாப்டர்ல பார்ப்போம். அந்த மெக்கானிசம் தேவையில்ல. இப்போதைக்கு இது ஒரு ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? வேற என்ன சொல்ல நினைச்சேன்? எதனால ரெசனன்ஸ் நடந்துச்சு? இதுக்கு முன்னாடி பாரு, இந்த பை எலக்ட்ரான் இவனுக்குள்ளே சுத்திக்கிட்டே இருப்பான். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த லோன் பேர் இன்வால்வ் ஆகுது. 6 பேருக்கு நடுவில் சுத்தின எலக்ட்ரான் 7வது ஒருத்தனை சேர்த்து 7 பேருக்கு நடுவில் சுத்துது. நல்லா யோசிச்சு பாரு. உன் வாத்தியார்ட்ட நீ மாட்டிக்கிட்ட. கிளாஸ்ல பேசிக்கிட்டு இருந்த. வாத்தியார் வந்து புக்கை கொடுத்து தலையில தூக்கி நீ நிக்க வச்சிட்டார். ஆனா இதெல்லாம் இப்ப வந்து உன் டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துறான் பசங்க. டக்குன்னு போலீஸ்ல பிடிச்சிக்கோங்க வாத்தியார். அதனால மோஸ்ட்லி நிக்க வைக்க மாட்டோம். இப்போ ஒரு கேஸ் ஆச்சு. அது சிரிக்கிறதுக்காக இல்ல, பட் சீரியஸ் தான். பதறும் நமக்கு வாத்தியாருக்கு. ஏன்னா டக்குன்னு அன்னைக்கு பார்த்து, ஏ தம்பி ஏன்டா இப்படி பண்ற, ஏஞ்சி நில்டா அப்படின்னு சொல்லியிருப்போம். விளையாட்டா தான் சொல்லியிருப்போம். அவன் டப்புன்னு விழுந்திருப்பான். உடனே வாத்தியார் தூக்கி வச்சு கும்முன்னு கும்பிடுவாங்க. அதான் இப்போ பயமா இருக்குது. உண்மையெல்லாம் அந்த இதெல்லாம் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்லாம் போட்டுக்கிட்டு தான் போகணும் டீச்சர்ஸ் எல்லாம். எனிவே, நோ ப்ராப்ளம். நீங்க கொஞ்சம் கவனமா ஹெல்த்தியா இருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பசங்க சாப்பிடாம இந்த காலத்துல பயங்கர தேவையில்லாம ஐஸ்கிரீம் அது இது, இந்த எங்க பார்த்தாலும் சிக்கன் ரைஸ் அது இதுன்னு தான் சாப்பிட்டு சுத்துறீங்க. வேற எதையுமே இந்த காய்கறி எல்லாம் பாதி பேர் சாப்பிட மாட்டான். பசங்க எல்லாம் தூக்கி போட்டு தான் போறான். அதனால ஹெல்த்தை நீ நல்லா பாத்துட்டுனா உங்க வாத்தியார் சேஃபா வந்துட்டு சேஃபா போவார். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. சரியா? சோ நீ மறைமுகமா வாத்தியாரை பாதிப்ப. பாயிண்ட் என்னன்னா, இந்த இடத்துல ஏன் ரெசனன்ஸ் நடக்கும் அப்படின்னா இந்த இந்த கான்செப்ட் தான். 6 பேருக்கு நடுவில் சுத்துது. வாத்தியார் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. சரியா? விளையாட்டுக்கு தான் பனிஷ்மெண்ட் தரேன், இது கூட சீரியஸ் கிடையாது. பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. 6 பேரும் இந்த புக்கை தூக்கிட்டு நில்லுங்கடா அப்படின்னு. முதல்ல நீ என்ன பண்ணுவ? ஜாலியா தூக்கிடுவ. என்னடா நீ கொஞ்ச நேரம் வச்சிரு, நீ கொஞ்ச நேரம் வச்சிரு, நீ கொஞ்ச நேரம், ஜாலியா போயிட்டு இருக்கும். இது என்ன ஆச்சு அப்படின்னா, திடீர்னு லாக்டவுன் போட்டாங்க. ஸ்கூல் விட்டு யாரும் போகக்கூடாதுட்டாங்க. முடிஞ்சிருச்சு. எல்லாமே அங்கேயே தான் இருக்கணும். எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாம் அங்கேயே இருக்கணும். ஒரு நாள் 2 நாளுக்கு யாரும் போகக்கூடாது. இது என்ன ஆச்சு? கண்டினியூ ஆச்சு. நீ சிரிச்சுட்டே இருக்கும், வாத்தியார் கண்டினியூ பண்ணுன்ட்டார். அப்ப கண்டினியூவா மாத்திரே ஒரு கட்டத்துல கையெல்லாம் அசந்து போயிரும். டேய் முடியலடா, ஏய் நீ புடுறா, ஏய் என்னால முடியல நீ புடுறா அப்படின்னு அந்த அளவுக்கு போயிடும் அது. அப்போ திடீர்னு ஒரு தேவதூதன் மாதிரி ஒருத்தன் குறுக்க வரான். வந்துட்டு, ஏய் நானும் மாட்டிக்கிட்டேன்டா, வாடா நானும் வரேன்டா அப்படின்னு அவன் வருவான் பத்தியா. அவன் கையில கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் எல்லாமே ரெஸ்ட் எடுப்போம். இப்ப முன்ன வலிச்சதை விட கொஞ்சம் கம்மியா தான் எல்லாருக்கும் வலிக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நான் சொல்ற கான்செப்ட் சும்மா யோசிச்சு பாரு. 2 பேருக்கு ஒரே ஒருத்தன் வெயிட்ட தூக்கிட்டு நிக்கிறான். 2 பேர் இருக்கும்பொழுது இவன் ஒரு 5 நிமிஷம், அவன் ஒரு 5 நிமிஷம் மாத்தி மாத்தி வச்சுக்கலாம். சிரமம் குறையுது இல்ல? அந்த கான்செப்ட் தான். எலக்ட்ரான் டென்சிட்டி ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆகும். எந்த அளவுக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி மூவ் ஆகுதோ அப்போ ஒருத்த மேல இருக்கக்கூடிய டென்சிட்டி குறையும். அந்த ரிச் அதிகமா எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கிறது குறையும். குறையறதுனால ஸ்டெபிலைசேஷன் அதிகமாகும். சரியா? எந்த அளவுக்கு எலக்ட்ரான் நகருதோ அந்த அளவுக்கு ஸ்டேபிள். நான் சொன்னது கிட்டத்தட்ட 50 to 40% தான் உண்மை. சரியா? புரியறதுக்காக சொல்றது. இப்படியே தான் புக்கில் கான்செப்ட் இருக்கும்லாம் கிடையாது. இந்த கான்செப்ட் ஆழமா இருக்கும். ஹையர் ஸ்டடீஸ்ல வேற மாதிரி இருக்கும்.
பட் இங்கே நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு கதையும் ஒரு உருட்டையும் சேர்த்து கொடுத்துறோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆர்த்தோவிலையும் பேராவிலையும் மைனஸ் வரது புரிஞ்சுதா? அடுத்து இங்க பிளஸ் ஆர் அப்படின்னு எலக்ட்ரான் டொனேட் பண்ணனால தான் ஆர்த்தோல பேரால மைனஸ் வந்ததுன்னு புரிஞ்சுதா? அந்த மைனஸ் வந்ததுனால தான் இந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், ஒரு ரியாக்ஷன் போடும்பொழுது எலக்ட்ரோஃபைல் ஆர்த்தோலையும் பேராவிலையும் மட்டும்தான் உட்காருது அப்படின்ட்டு இங்க ஆரம்பிச்சதை இது வழியா போயிட்டு இங்க வந்து முடிச்சிருக்கேன். இது தேர்டு பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் இவன் மேல இருக்கவன், ரெண்டாவது பார்ட் கீழே இருக்கவன், மூணாவது பார்ட் இந்த ரியாக்ஷன். இதை மூணையும் அடுத்தடுத்து அப்படியே ஒரே ஆர்டரா பார்க்கணும். இல்ல டவுட் இருந்தா சொல்ல, இன்னொன்னா அது என்ன போடுங்க, அடுத்து போயிடலாம். ஓகே நிதின், தேங்க்யூ. இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் இதுல மைனஸ் சார் ரொம்ப சிம்பிளா முடிச்சிடும். சோழேஸ்ரீ தேங்க்யூ. போதும் போதும், இதுக்கப்புறம் டைப் பண்ண வேணாம், அவர்களுக்கு ஐடியா வந்துருச்சு. மைனஸ் ஐ எஃபெக்ட். மைனஸ் ஐ பொறுத்த வரைக்கும் வித்ராயிங் நேச்சர்னு சொல்லனா சிம்பிள் மாலிகுல் வரைஞ்சு போட்டு சிறப்பா சொல்லி கொடுத்துறேன். வித்ராயிங் எஃபெக்ட். இது நம்ம கேட்காத வாய்ஸ் ஒரே வாய்ஸ் நித்தின் வாய்ஸ் மட்டும் தான். கேட்டா வேணுன்னே ஃபேனை போட்டுட்டு ஃபேனுக்கு பக்கத்துல போய் போன் வச்சுட்டு அப்படின்ட்டு முடிச்சிட்டோம். எனிவே எப் ஸ்டார்ட் பண்ணுவோம். மைனஸா? நான் மைனஸா இருக்கு, நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா சைனட் எடுத்துக்கிறேன். யா, சைனட். சி ட்ரிபிள் பாண்ட் என். வழக்கம் போல அந்த ஆல்டர்னேட்டிவ் பாண்டு போட்டாச்சு. இப்போ என்ன ஆகும்? வழக்கம் போல அந்த எலக்ட்ரானை இழுப்பான் பாருங்க. இந்த எலக்ட்ரானை இவன் தூக்கிக்கிட்டான். ஏன்னா இவன் இங்க பக்கம் இழுக்கிறான், நீ இழுப்பங்காளி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த திஸ் 2 கார்பன் பிட்வீன்ல தான் அந்த பை எலக்ட்ரான் இருக்கு. அந்த 2 கார்பன் நடுவுல தான் அந்த பை எலக்ட்ரான் இருக்கு. ரொம்ப பொறுமையா கவனிங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த 2 கார்பனுக்கு நடுவுல தான் அந்த பை எலக்ட்ரான் இருந்தா, பொறுமையா பாருங்க, பொறுமையா பாருங்க. இங்க இது பிகம் டபுள் பாண்ட். ஓகே, எங்க இந்த 2 கார்பனுக்கு நடுவுல தான் இருந்தான் இந்த பை எலக்ட்ரான். இப்ப பாத்தீங்கன்னா நான் ரெட் கலரா மென்ஷன் பண்ண விரும்புறேன். இந்த இடம் ரெட் கலர். இந்த ரெட்டுக்கும் கிரீனுக்கும் நடுவுல தான் பை எலக்ட்ரான் இருந்தான். இவன் ஜம்ப் ஆன உடனே ஸ்டில் எங்க தான் இருக்கான்? கிரீன்ல தான் அந்த பை எலக்ட்ரான் பாருங்க, ஸ்டில் கிரீன்ல தான் இருக்கான். ஆனா ரெட்டு கிட்ட இல்ல. ரெட் லூஸ் பண்ணிட்டான் அவனோட எலக்ட்ரான். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுனா, யூ காட் அ பாசிட்டிவ் சார்ஜ் டெஃபிஷன். அவனோட எலக்ட்ரான் அவன் தூக்கிட்டு போயிட்டான். டெஃபிஷன். இங்க நைட்ரஜன் இந்த எலக்ட்ரானை மேல தூக்குறானா, சோ யூ காட் அ நெகட்டிவ் சார்ஜ். ஓகே ஃபைன். டோட்டல் மாலிகுல் நியூட்ரலா இருக்கும், பட் சார்ஜ் இருக்கும். இப்போ அடுத்து என்ன ஆகும் பாருங்க. அடுத்து என்ன பாருங்க, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கா, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதே அதே கான்செப்ட் தான். நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும்போது உள்ள வந்தா பாசிட்டிவ் சார்ஜ் நோக்கி போவோம் நம்ம. இங்க பாரு, இங்க இருக்கான பை எலக்ட்ரானு இங்க இருந்து இங்க ஜம்ப் ஆகும். இங்க வந்துட்டானா, இப்போ கார்போகேட்டன் உங்களுக்கு இங்க ஃபார்ம் ஆகும். சிம்பிள். இது கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். ஆல்டர்னேஷன் இங்க பாருங்க, அதே மாதிரி இருக்கா, டபுள் பாண்டு கேப்பு சார்ஜ். அப்ப என்ன ஆகுனா, இவன் இங்க இருந்து இங்க போயிருவான். இப்ப பிளஸ் எங்க வரும்னு பாருங்க. அந்த பிளஸ் எங்க வரும்னு பாக்குறதா அந்த சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு சுத்தமா மண்டையில ஏறல. நான் என்ன பண்ணுவேன், நானும் ட்ரை பண்ணி தான் பார்க்க முடியும். ஆத்தியார் அவரு சொல்லி சொல்லி பார்த்தாரு, எனக்கு சுத்தமா ஏறவே இல்லை. அது எப்படி இங்க இருந்து இங்க வந்துச்சு, எப்படி? அதனாலதான் உங்களுக்கு கலர் வச்சு சொல்லித்தரேன். அதுவும் புரியல, நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப பாருங்க, ப்ளூவுக்கும் கிரீனுக்கும் நடுவுல இருக்க பை எலக்ட்ரான் ஜம்ப் பண்றான். ஓகே, ரெட், ஐயோ அது ரெட், மேல இருந்த ரெட் ஜம்ப் பண்றான். எங்க? கிரீனுக்கும் ரெட்டுக்கும் நடுவுல ஜம்ப் பண்றான். பொறுமையா பாரு, கிரீனுக்கும் ரெட்டுக்கும் நடுவுல ஜம்ப் பண்றான். கிரீனுக்கும் ரெட்டுக்கும் நடுவுல ஜம்ப் பண்றான் பாரு. டபுள் பாண்டு என் மைனஸ். அப்போ இங்க வந்துட்டான். ஓகேவா? நான் அந்த கலர் எல்லாமே திருப்பி போட்டு வச்சுக்கிறேன். ரெட்டு இங்க இருக்கான், கிரீனு இங்க இருக்கான், ப்ளூ 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 இங்க இருக்கான். ஓகே, ரிமைனிங் ஆஸ் யூஷுவல் அப்படியே போட்டு போயிட்டு இருந்தான். ஓகே, இப்போ பாருங்க, அந்த ப்ளூக்கும் கிரீனுக்கும் நடுவில் இந்த டபுள் பாண்ட் இப்ப கிரீனுக்கும் ரெட்டுக்கும் நடுவில் போயிடுச்சு. பட் ஸ்டில் அந்த எலக்ட்ரான் யார் ஹோல்டு பண்ணியிருக்கானா, கிரீன் ஹோல்டு பண்ணியிருக்கான்.
கிரீன் தான் எடுத்து அங்க கொடுத்துருக்கான். அப்போ யார் லூஸ் பண்ணிருக்கா? ப்ளூ லூஸ் பண்ணிருக்கான். அப்போ ப்ளூ காட் அ பாசிட்டிவ் சார்ஜ். ப்ளூ காட் அ பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ அகைன் பாருங்க, ஆல்டர்னேட்டிவா இருக்கா பாருங்க. இந்த ப்ளூக்கும் இந்த ப்ளூ பாசிட்டிவ் சார்ஜும் ஆல்டர்னேட்டிவா இருக்கா? ஸோ அங்கேருந்து ஜம்ப் பண்ணி வந்துருவோம் உள்ள, இப்படி வந்துருவோம். இப்போ பாசிட்டிவ் எங்கே போயிடும் பாருங்க, இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கு. ஸோ பாசிட்டிவ் இவனுக்கு வந்து, சாரி இவங்க வந்துட்டானா, இவனுக்கு தான் வரும் பாருங்க. முடிச்சோடனே தெரிலன்னு சொல்லாதீங்க, நடத்தும் போதே டவுட் இருந்தா கேட்டுருங்க, ஸ்டாப் பண்ணிடுங்க. இது என்ன சார் இப்போ எதை சொன்னீங்களா, அது என்ன சார் அப்படின்னு கேளுங்க. படம் ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சீன், நீங்க நடுவில் இருக்க சீன் தெளிவா இல்லை திருப்பி போடுங்கன்னா ரொம்ப டைம் ஆயிடும். அதில் இடையிலே ஸ்டாப் பண்ணிக்கலாம். சார் வாட் இஸ் திஸ், இது என்ன சொன்னீங்க அப்படின்னு மட்டும் கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன் மோர் டைம் கேட்கலாம். ஸோ இங்கே ப்ளஸ் வந்துடும். இப்போ ஃபைனலா லாஸ்டா கடைசியா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பை எலக்ட்ரான் இப்படி வருவான், இவன் உள்ள வந்து அந்த பிளஸ் நியூட்ரலைஸ் பண்ணிடுவான். அவ்வளவுதான், அம்பிடுதேன். இவன் இப்படி உள்ள வருவான், இவன் கீழே வந்து அந்த பிளஸ் நியூட்ரலைஸ் பண்ணிடுவான். அந்த ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு, ப்ராடக்ட்ல இந்த மாலிகுல் ஸ்ட்ரக்சர் டபுள் ஒன், அவ்வளவுதான். ஸோ இதான் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, எந்தெந்த இடம் டெஃபிஷியண்டா இருக்கு, பிளஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு டியூரிங் த ரெசனன்ஸ்? அவ்வளவுதான். அதாவது மைனஸ் ஆர் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஆர்த்தோ பேராவை டீஆக்டிவேட் பண்ணுவான். மைனஸ் ஆர் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஆர்த்தோன் பேராவை டீஆக்டிவேட் பண்ணுவான். ஞாபகம் வச்சுக்கோ, ஆர்த்தோன் பேராவை டீஆக்டிவேட் பண்ணுவான் மைனஸ் ஆர். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, அதான் ரெண்டு கடை இருக்கு. இப்போ ரெண்டு கடை இருக்கு. அதுல ஒரு கடை பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆம்பியன்ஸ் இருக்கு. இன்னொரு கடை வந்து சிம்பிளா ஒரு ஓடு மட்டும்தான் இருக்கு. ஓடு போட்டு முன்னாடி ரெண்டு பெஞ்ச் போட்டிருக்காங்க, ஒரு 6-7 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த பயங்கரமான ஆம்பியன்ஸ்ல அப்படி யாரும் உட்காந்து இல்ல. அந்த கடை மேல வந்து பயங்கரமான இதெல்லாம் இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்லாம் வந்து பயங்கரமான ட்ரோல், நிறைய ஏமாத்துவாங்க, இது ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோ. நீ பசியா போறீங்க, அங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு கிடைக்காது அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டாங்க. அன்ஹைஜீனிக்கா இருக்கு எல்லாமே, எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கான். எல்லாம் பார்த்து ரிவ்யூ பண்ணி போட்டாங்க. நீங்க இதை பார்த்துக்கிட்டே போறீங்க சாப்பிட்றதுக்கு, அந்த கடையை பார்த்துறீங்க, பக்கத்துல இருக்கு, பக்கத்துல இன்னொரு கடை இருக்கு, ஓகே. எதை சூஸ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பா அந்த கடையை சூஸ் பண்ண மாட்டீங்க. ஈவன் தோ அது பெருசா இருக்கு, பல்கா இருக்கு, பயங்கரமா லைட் ஆம்பியன்ஸ்லாம் இருக்கு, இருந்தாலும் இந்த சிம்பிளா இருக்க கடையை போய் நான் சாப்பிட்டு போய்க்கிறேன் அப்படின்ட்டு நீங்க போயிடுவீங்க. சிம்பிளான விஷயம் கவனி. என்னன்னா, இந்த ஆர்த்தோ பேரா ஒரு கட்டத்துல பயங்கரமான ஆளா இருந்தான். எப்போ அந்த மாலிகுல்ல வந்து இவன், அவன் பேர் என்ன, ரிலீசிங் குரூப் இருக்கும்போது வேற லெவல்ல இருந்தான். இப்போ என்ன ஆச்சுன்னா, வித்ராயிங் குரூப் போது தே பிகம் டெஃபிஷியன்ட். ஒரு ரியாக்ஷன் எழுதுறேன் பாருங்களேன், ரியாக்ஷன் எழுதுறேன். ஒரு எலக்ட்ரோஃபைல் டெஃபிஷியன்ட் வரான். இவன் எங்க உட்காருவான் அப்படின்னா, இவனே டெஃபிஷியன்ட். அப்ப இவன் எங்க போய் உட்காருவான்? கண்டிப்பா ஆர்த்தோபேரா உட்கார மாட்டான். ஏன்னா ஆர்த்தோபேரா வந்து டெஃபிஷியன்ட் பிகாஸ் ஆஃப் ரெசனன்ஸ். அதை நம்ம சொல்லவே முடியாது. இதுல பார்க்கும்போது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஓ ரெசனன்ஸ் படிச்சோம் அந்த கான்செப்டுக்கு, அதனாலதான் ஈ வந்து இங்க உட்காருது அப்படின்ட்டு. இங்க உட்காருவான், மெட்டால உட்காருவான். இதான் கான்செப்ட், மெட்டால உட்காருவான். ஏன் அப்படின்னா ஆர்த்தோபேரா பிகம் டீஆக்டிவேட்டட் பை த வித்ராயிங் குரூப். அப்ப மெட்டா அங்க சைலண்டா தான் இருந்தான். மெட்டா அதுல சைலண்டா இருந்தான். ஆர்த்தோபேரா கொஞ்சம் ரிச்சா இருக்கவும் மெட்டா தெரியல. ஆர்த்தோபேரால ரியாக்ஷன் நடந்துருச்சு. மெட்டா இங்கேயும் சைலண்டா தான் இருக்கான். ஆர்த்தோபேரா டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. டீஆக்டிவேட் ஆனதுனால இந்த மெட்டா உன் கண்ணுக்கு தெரியுது. மெட்டா என்னன்னா ஸ்டேபிளான ஒரு விஷயமா நம்ம கண்ணுக்கு தெரியுது. நீங்க மெட்டானோட இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்லாம் போகாதீங்க, சரியா? மெட்டா ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ எப்போல்லாம் வந்து வித்ராயிங் நேச்சர் இருக்கோ, மைனஸ் ஆர் இருக்கோ, அப்போல்லாம் வந்து ஆர்த்தோபேரா வந்து டீஆக்டிவேட் ஆகும், மெட்டா தான் ஆக்டிவேட் ஆகும், சரியா? ஏன்னா அதெல்லாம் டீஆக்டிவேட், ப்ளஸ் இருக்கு, இது வந்து நான் நியூட்ரலா இருக்கு. அப்போ ப்ளஸ் வந்து ரொம்ப டெஃபிஷியன்ட், அது நியூட்ரல் ஓகேன்ட்டு போயிட்டு அங்கே உட்காந்துறான். ஸோ இதுல இருந்து டவுட் இருந்தா கேட்கலாம். யாரும் கேட்க மாட்டேன். யாரோ டைப் பண்ணிருக்கீங்க வரைக்கும். இப்படி முக்காவாசி பேர் லீவ் போட்டா நான் என்ன பண்ணுவேன்? சாட்டர்டே கிளாஸ் மட்டும்
இருங்கடா, அடுத்த வாரத்துல 4 கிளாஸை போட்டு, இல்ல நான் பயோமாலிகுல்ஸ் ஒரு சாப்டர் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, கிளாஸ் இன்க்ரீஸ் பண்ணி உங்களெல்லாம் காலி பண்றாங்கடா. ஓகே. அதுல நிறைய கான்செப்ட் இருக்கு. இந்த ரெசனன்ஸ் எஃபெக்ட்ல எக்கச்சக்கமான கான்செப்ட் இருக்கு. என்னென்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ரியாக்ஷன் சொல்லி கொடுத்தனா, எது வேகமா, எது வந்து ப்ராடக்ட், மேஜர் ப்ராடக்ட் கிடைக்கும், ஆர்த்தோவா பேராவா, இருக்கிற குரூப் வச்சு சொல்லலாம். பிளஸ் மைனஸ், பிளஸ்ஸா இருந்தா ஆர்த்தோ பேரா ப்ராடக்ட், மைனஸா இருந்தா மெட்டா ப்ராடக்ட் பார்த்தோமா. இப்போ அசிடிக் நேச்சரை கம்பேர் பண்ணுவோம். வாங்கள் வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்னா போகும். இது எப்படி காப்பி பண்றது? காப்பி ஆகல, நானே வரைஞ்சிடறேன். ஓகே. இப்போ இந்த மாலிகுல்ல ஒரு ஆசிட் குரூப் இருக்கு. ஆசிட் குரூப் அசிடிக் நேச்சர் இல்லையா? இவன் கூட யார் அட்டாச் ஆயிருக்கா அப்படின்னா ஒரு NO2 அட்டாச் ஆயிருக்கான். ஓகே. இந்த இடத்துலயும் ஒரு ஆசிட் குரூப் இருக்கு. உங்களுக்கு முதல்ல என்ன படிக்க தெரியணும்னா, வித்ராயிங் குரூப் யாரு, ரிலீசிங் குரூப் யாரு அப்படின்னு படிக்க தெரியணும். வேற ஒன்றும் இல்லை. இதுலயும் ஒரு ஆசிட் குரூப் இருக்கான். இதுலயும் ஒரு ஆசிட் குரூப் இருக்கான். இது காமனான கம்பேரிசன், எல்லா டைமுமே இது கம்பேர் பண்ணும். Cl இருக்கான், இந்த இடத்துல CH3 இருக்கான், இந்த இடத்துல OCH3 இருக்கான். இப்போ பாயிண்ட் என்னன்னா, யார் இதுல விஷயம், காமனான விஷயம் என்ன அப்படின்னா, பென்சாயிக் ஆசிட் இஸ் காமனான விஷயம். பென்சாயிக் ஆசிட் என்ன காமனான ஒரு விஷயம். அப்போ அதை நம்ம டச்சே பண்ணக்கூடாது இல்லையா? எது சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, கீழே கொடுத்துருக்க குரூப்ஸ் சேஞ்ச் ஆகுது. NO2, Cl, CH3, OCH3 இதெல்லாம் சேஞ்ச் ஆகுது. சரியா? அப்போ இந்த இடத்த இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதை தான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சாரி, ஒரு செகண்ட், ஆப்ஷன்ஸ் ஆஃப் மைண்ட் போயிட்டேன். இதுதான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம பார்க்கணும். அப்போ NO2 என்ன குரூப், பிளஸ் ஆரா மைனஸ் ஆனா நீங்க சொல்ல டைம் ஆகும், நானே சொல்றேன். ஏன்னா டைப் பண்ண டைம் ஆகுது இப்பலாம். இல்ல, ஒருத்தர் 2 பேர் பண்ணிடுறாங்க. அந்த யாரு, நம்ம நித்யஸ்ரீ, அப்புறம் இன்னும் ஒரு 2 பேர் டைப் பண்ணிடுறீங்க. மற்ற எல்லாரும் அப்படியே டைப் பண்ணணுமா? ம், டைப் பண்ணுமா? இல்ல, கையில இட்லி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உட்காந்துருக்கான். அதனால பிரச்சனை இல்லை. இதை போட்டிருக்காங்க, ஒன்றும் புரியல, பரவாயில்ல. இப்போ இங்க வாங்க. ஏன் அந்த மைனஸ்க்கு ஒரு கோடு போட்டு போட்டா என்னமா, அதை வந்து டைப் பண்றாரு. எனிவே இங்க வாங்க, இவன் மைனஸ் ஆறு. சரியா? இவன் மைனஸ் ஆறு. மைக் மியூட் பண்ணிக்கோங்கள் குழந்தைகளே. யார் அது, யார் அது? இப்போ வந்தது ஸ்ருதி. டைம் ஆயிடுச்சா என்ன? அதுக்குள்ளே ஜாயினிங். ஓ, ஒரு நிமிஷம் இருக்கு. ஓகே மக்கள்ஸ், நான் இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்குவோம். இவன் மைனஸ் ஆறு, இவன் மைனஸ் ஐ. அடுத்து இவன் பிளஸ் ஐ. இவன் இந்த ஃபெல்ல வந்து பிளஸ் ஆர், பிகாஸ் இ லோன் பேர். அப்ப இருக்கு, இவன் வந்து ஏன்னு வச்சுக்கலாம், இவனை பின்னு வச்சுக்கலாம், இவன் சி, இவன் டி. அப்ப அசிடிக் நேச்சர் யாருக்கு அதிகமா இருக்குன்னா, வித்ராயிங் நேச்சர் எங்க அதிகமா இருக்கோ அங்கதான். ஏ ஷுட் பி ஹையர் அசிடிக் நேச்சர். தென் வந்து மைனஸ் ஐ இருக்கான், அதனால பி. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் ஐ பிளஸ் ஆர் இருக்கா, பிளஸ் ஐ கம்மியாக தான் டொனேட் பண்ணுவான், பிளஸ் ஆர் தான் நிறைய டொனேட் பண்ணுவான், பிளஸ் ஆர் தான் கடைசியா இருக்கும். சி அண்ட் டி. திஸ் இஸ் த ஆர்டர், அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆர்டர். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளாஸ் அன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ் மீட் பண்ணும். 12th வந்துருவானுவ.